தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கம்பெனி ஓர் உறுதியின் அடையாளம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக ஆய்வு செய்ய குஜராத் தேசிய தடயவியல் ஆய்வக குழுவினர் தமிழகத்திற்கு வருகை தருகிறார்கள். அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் சிபிசிஐடி விசாரணை நடைபெற்று வருகிறது. இவ்வழக்கு தொடர்புடைய நபர்களிடம் சந்தேகத்தின் அடிப்படையில் பல நபர்களிடமும் விசாரணை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கில் தொடர்புடைய முக்கிய நபரான சயானிடம் தொடர்ச்சியாக சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணையில் ஈடுபட்டு வரும் நிலையில் இதுகுறித்து ஆய்வு செய்வதற்காக குஜராத் தேசிய தடயவியல் ஆய்வக குழு தமிழகத்திற்கு வருகை தருகிறது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் சிபிசிஐடி விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக இதுவரை 500க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இதுகுறித்து ஆய்வு செய்வதற்காக குஜராத்திலிருந்து தேசிய தடயவியல் ஆய்வக குழுவினர் தமிழகத்திற்கு வருகை தருகிறார்கள். இந்த கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக இதுவரை 500க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்திற்கு நேரடியாக வந்து குஜராத் தேசிய தடயவியல் ஆய்வக குழுவினர் ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம் வீர தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கம்பெனி ஓர் உறுதியின் அடையாளம்.